சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுதே. ஆசான் அருணகிரிநாதர் சுவாமிகள் கந்தர் அலங்காரம். அலங்காரம் என்பது நாம் சுவாமிக்கு சிலைக்கு மலர் அலங்காரம், கிரீட அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம், செஞ்சு அழகு பார்ப்போம். ஆசான் அருணகிரிநாதர் சித்தர் பரம்பரையில் வந்தவங்க. தன்னுடைய நாவினால் பாடி அலங்காரம் செய்தார்கள். ஒரு 2 வரி அலங்காரம் இருக்கும், இல்லை 3 வரி அலங்காரம் இருக்கும், 1 வரி கருத்து இருக்கும், ரொம்ப ஆழ பொதிந்த கருத்து இருக்கும். நாள் என் செய்யும் கொடிய திதிகளுடைய நாள். நம்மெல்லாம் உலக வாழ்க்கையில் நம்ம நாள் கிழமெல்லாம் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை இதை செய்யக்கூடாது, சனிக்கிழமை இதை செய்யக்கூடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் முகூர்த்த நாள் தான் வைக்கணும், பத்திரப்பதிவு முகூர்த்த நாள் தான் வைக்கணும், அமாவாசை அன்னைக்கு தான் வைக்கணும், இப்படி நம்ம நாள்லாம் பார்ப்போம். இது நமக்கு முருகப்பெருமானுடைய பூரண ஆசி பெற்ற மகான்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாள் என் செய்யும். என்னை என்ன பண்ண முடியும்? அந்த நாள் என்னை என்ன பண்ண முடியும்? வினைதான் என் செய்யும். நான் முன்னாடியே பூர்வ ஜென்மத்தில் செஞ்சு குமிச்சு வச்சிருக்கிற தீவினைகள், நான் பாவம் பண்ணேன். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு ஆடை வெட்டுறேன். அந்த ஆடு சந்தோஷமாக தலையை நீட்டிக்கிட்டு என்னை வெட்டு சாமின்னு சொல்ல போதா? அது மிரட்சியோடு வரும்போது அதை இழுத்து பிடிச்சி நான் சாப்பிட்றதுக்காக வெட்டுறேன். அது பாவம். அந்த பாவம் இது மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வினை. இந்த வினையெல்லாம் என்னை என்ன செய்யும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். என்னை நாடி நான் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும், கட்டம் போடுவாங்க, ஜாதக அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல குரு பார்க்குறான், இந்த இடத்துல சனி பார்க்குறான், குரு பகவான் இப்படி இருக்குது, சூரியன் அப்படி இருக்குதுன்னு ஒரு கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. கோள்கள், நவகிரகங்கள். இந்த கோள்கள்லாம் என்னை என்ன பண்ணும்? நான் செந்தில் வேலவனுக்கு தொண்டாயிட்டேன், முருகப்பெருமானுக்கு அடிமையாயிட்டேன். என்னுடைய பூரண உடல் பொருள் ஆவி அனைத்தும் சதம் சதம் என்று முருகப்பெருமானிட்டே வச்சிட்டேன். என்னை என்ன பண்ணும்? இந்த நாள் என்ன பண்ணும்? திதி என்ன பண்ணும்? நட்சத்திரம் என்ன பண்ணும்? கோல் என்ன பண்ணும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று யமன். அவனே என் பக்கத்தில் வர முடியாதுப்பா. அந்த யம தர்மனே என் பக்கத்தில் வர முடியாது. ஏன்? நான் தான் முழுக்க முழு தொழிலாக முருகப்பெருமானுக்கு அடிமையாகிவிட்டேன். முருகப்பெருமானுக்கு அடிமையானதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. என்னை யமன் என்ன யமன் வருவான், கூறு போடுவான், உடலையும் உயிரையும் பிரித்து கூறு போட்டு போவான். கூற்று என்ன பண்ண முடியும்? என்னை எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஏன் தெரியுமா? குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே நிற்குது. அவனை மீறிக்கிட்டு முருகப்பெருமானுடைய அந்த அமைப்பு, முருகப்பெருமானுடைய ஜோதி அமைப்பு, முருகப்பெருமானுடைய உருவத்தை தாண்டி என்னை நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். என்ன பண்ண முடியும்? இதை கேட்குற ஒரே வர்க்கம் சித்தர்கள் வர்க்கம் தான். இதை கேட்குற ஒரே ஒரு வர்க்கம் இந்த பூமியில் இருக்கிறது. நம்மளால் கேட்க முடியாது. நம்ம மரண பயம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம பயப்படுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கன்ஃபார்ம் மரணம் நிச்சயம். அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்க ஏகாந்தம் தண்டாயுதமும் திரிசூலமும் விலத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விலவிடுவேன், செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிவினா விரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. சவால் விட முடியுமா? எப்படி வருவ? யமன் தண்டாயத்தை எடுத்துகிட்டு வருவ, 3 முகம் உள்ள திரிசூலத்தை எடுத்துகிட்டு வருவ, பாசக்கயிறு எடுத்துகிட்டு வருவ, எருவ மாட்டு மேலே வருவ. வா, நல்லா வா. தண்டாயுதமும் திரிசூலமும் விலத்தாக்கி உன்னை வெட்டி விலவிடுவேன், செந்தில் வேலவனுக்கு தொண்டாகியவன் விரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா சற்று கை கெட்டவே வந்து பார் சற்று என் கை கெட்டவே. என் கைக்கு எட்டுற மாதிரி நீ வந்துடாத.
உன்னை கொன்னே போட்டுருவேன், சும்மாலாம் விட மாட்டேன். நீ எடுத்துகிட்டு வரல தண்டாயுதம், கதாயுதம் எடுத்துகிட்டு வரல, அதையும் திரிசூலத்தையும் விலத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வில விடுவேன். ஏன்? எப்படி? செந்தில் வேலவனுக்கு தொண்டாகியவன். முருகப்பெருமானுக்கு நான் அடிமை ஆகிட்டேன். அருணகிரிநாத சுவாமி சொல்கிறாங்க அதே கந்தராலங்காரத்தில், நான் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகியவன், என்ன கிட்ட என் கைக்கு எட்டுற மாதிரி மட்டும் நீ வந்து பாரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. தண்டாயுதமும் திரிசூலமும் வில தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வில விடுவேன். செந்தில் வேலவனுக்கு தொண்டாகியவன். விரோதம் என்கிட்ட இருக்கிறது, விரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. வேண்டாமாடா அந்தகா, வேலாயுத பெருமானுக்கு தொண்டாகியவன், அப்புறத்தே போடா தீண்டாதே, ஆறுமுகவன் கண்டாக்கால் அப்போதே கொள்வான் தப்பாமல். சொல்ல முடியுமா? வந்துடாத யமனே, நடுவன் யமன், யமன் கூற்றன் என்று பல பேர்கள் கொண்ட யமனை மட்டும் நம்ம எல்லாம் பயப்படுவோம். இதெல்லாம் பயப்படாத ஒரே வர்க்கம் ஞானிகள் தான். பிறப்பை ஒழித்து இறப்பை ஒழித்த வர்க்கம் ஞானிகள். அவங்கள தான் நம்ம பூஜை செய்கிறோம். அதனுடைய சித்தர்களுடைய பரம்பரையின் தலைவன் முருகபெருமான். முருகபெருமான் தோற்றுவித்ததே ஞானிகளுடைய பரம்பரை. அதில் 19ஆம் நூற்றாண்டில் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான வடலூர் அருள் பிரகாச ராமலிங்க சுவாமிகள் எல்லாரும் அறிந்ததே. இப்போ வாழையடி வாழையாக வந்த அந்த திருக்கூட்டத்தில் ஒரு மாபெரும் தவசி உதித்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் அதன் நிறுவனர். வாழையடி வாழையாக வந்த 9 கோடி சித்தர்களில் இந்த பூமியில் உதித்த ஒரு ஞானி. மனித வர்க்கம் 730 கோடி மக்கள் இருக்கின்றது. அத்தனை பேரும் பிறப்பு இறப்பை சந்தித்தே தீர வேண்டும். அதை தவிர்த்து நான் இறக்க மாட்டேன் என்று உலகத்திற்கு சவால் விட்ட ஒரு ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள். ராஜ ரிஷி, பிரம்ம ரிஷி, அலையோசை கண்ட மன்னன், முதுபெரும் ஞானி பரமானந்த சதாசிவ சர்க்குரு. பரமானந்த சதாசிவ சர்க்குரு எங்களது ஆசான், எங்களது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள். அவங்க சொல்லி கொடுத்தது தான் இதுக்கு முன்னாடி பக்தி எப்படி செலுத்தணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னும் 3 விஷயம் சுருக்கமாக முடிச்சிடறேன் நேரமின்மையின் காரணமாக. பக்தி எப்படி செலுத்தணும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. நம்ம அசாதாரண பக்தி செஞ்சிடக்கூடாது, வலுவான பக்தியை செலுத்த வேண்டும். கோடி முறை நாம் இறைவனை போய் பார்த்தாலும் இறைவன் ஒரு முறையாவது நம்மளை பார்க்க வைக்க வேண்டும். அதற்கு வலுவான பக்தியை நாம் செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னோம். அடுத்ததாக இன்னும் 3 கொள்கைகள் தான். புலால் மறுத்தல், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, தர்மம் செய்ய வேண்டும். 3 தான். இறைவன் நம்மை பார்க்க வைப்பதற்கு 4 கொள்கைகள் தான் சித்தர்கள் பரம்பரையில் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆசான் முருகப்பெருமான் முதல் கொண்டு, அகத்தியர் பெருமான் முதல் கொண்டு, ராமலிங்க சுவாமிகள் வடலூர் ராமலிங்க அங்கே போனவே அந்த சந்நிதியில் போட்டிருப்பாங்க, கொலை புலால் தவிர்த்தல் மட்டும் உள்ளே நுழைய வேண்டும் போட்டிருப்பாங்க. இது 4 கொள்கை தான். பக்தி, வலுவான பக்தி செலுத்த வேண்டும், புலால் மறுத்தே ஆக வேண்டும். கடவுளுக்கு எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் இருக்கின்ற 84 பேதாபேதம் உள்ள அனைத்து 84 லட்சம் பேதாபேதம் உள்ள அனைத்து உயிரினங்களும் குழந்தைகள். ஒரு குழந்தையை அறுத்து அதன் மாமிசத்தை எடுத்து நாம் உடலை வளர்ப்பதற்கு உண்டால் அந்த தலைவன், அந்த தாய், குழந்தைகளுடைய தகப்பன், தாயாக இருக்கக்கூடிய இறைவன் ஏற்றுக்கொள்வானா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புலால் மறுத்தே ஆக வேண்டும். இறைவன் உங்களை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் வைப்பதற்காக தான் இந்த கொள்கை. நாம் பல லட்சம் முறை கோயிலுக்கு போகலாம், தரிசனம் பண்ணலாம், ஆனால் இறைவன் நம்ம போனவே மூஞ்சி திருப்பிக்குவான். நாளைக்கு பிரதோஷம் நினைக்கிறேன், நாளைக்கு 4:30 to 5:30 எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க. காலையில் 10 மணிக்கு 8 மணிக்கு இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கோயிலுக்கு வந்தால் இறைவன் எப்படி ஏற்றுக்குவான்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சைவம் மட்டும்தான் இறைவனுக்கு உகந்த வழிபாடு. சைவம் மட்டும்தான். அடித்து சொல்கின்றோம், எங்களுக்கு பயமே இல்லை, நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம், அதனால் சொல்கின்றோம். சைவம் கடைப்பிடித்தால் தான் இறைவனுடைய பார்வை நம் மீது படும். எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. ஜீவ காரணியம், ஜீவம் என்றால் உயிர், காரணியம் என்றால் கருணை. ஜீவ காரணிய கொள்கை கடைபிடித்தே ஆக வேண்டும். ராமலிங்க சுவாமிகள் அழகாக சொல்லுவாங்க, துண்ணன கொடியோர் பிற உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் பிற உயிர் பதைத்த கண்ட காலத்திலும் பயந்தேன், மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம்.
எந்தை நின் திருவுள்ளவும் அறியும். இந்த மீன் பிடிக்க தூண்டில் எடுத்துகிட்டு போகிறாங்களே, கண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களே, பறவையெல்லாம் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போதே நான் நடுங்கிறேன்ப்பா. என்ன எந்த உயிர் வந்து பா என்னை எடுத்துக்க என்னை பிடிச்சிக்குன்னு சொல்ல முடியும்? எல்லா உயிர்களும் தத்தம் சுகத்தை பெற்று வாழ்வதற்கு தான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடைய சுகத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்கணும். இல்லை எல்லாம் புலால்லாம் வந்து சாப்பிடலன்னா ஆடு கோழியெல்லாம் நிறைய பெருகிடுமே, அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? ஆசான் முருகப்பெருமானையும் ஞானிகளுடைய ஆசையும் பெறக்கூடிய கூட்டத்திற்கு அந்த கவலை எதற்கு? அது உலகத்தோருடைய கவலை, நமக்கு எதுக்கு? நாம் வந்த நோக்கம், மனிதரிலும் பறவை உண்டு, விலங்கும் உண்டு, மரமும் உண்டு, கல்லும் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, அணையக்குல மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தோர் முன்னோர். மனிதனும் பிறந்தாச்சுன்னா பிறப்பை அறுக்கணும்ப்பா. பிறப்பை அறுக்கிறதுக்கு தலைவன் முருகப்பெருமானும் ஞானிகளுடைய ஆசையும் பெற வேண்டும். 2 கோடி கொடுங்க இறைவன்கிட்ட போயிட்டு. ஆனால் அசைவத்தை கடைபிடிச்சிங்கன்னா இறைவன் மூஞ்ச திருப்பிக்குவான், நம்மளை பார்க்கவே மாட்டான். சத்தியம் சத்தியம் அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக சத்தியம் என்று சொல்கின்றேன். இறைவன் மூஞ்ச திருப்பிக்குவான், பார்க்கவே மாட்டான். பயம் இல்லை. நீங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் வலுவாக பேசுவோம். இந்த கோயிலில் வந்து இது பேசலாமா தயக்கமே வேண்டாம். இறைவனுடைய ஆசி வேண்டுமா? கொல்லக்கூடாது, புலாலை மறுத்தே ஆக வேண்டும்.